பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 தொடங்கி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. தகுதியற்ற போட்டியாளர்களை அனுமதித்திருப்பதாகவும் விஜய் சேதுபதியின் ஹோஸ்டிங்கையும் விமர்சித்தும் நெட்டிசன்கள் கண்டித்து வருகின்றனர். அப்படி விமர்சனங்களை புள்ளி வைக்கும் விதமாக விஜய் சேதுபதி இந்த வார இறுதியில் அனைவரையும் மிரட்டி விடுகிறார். ரெட் கார்டு கொடுக்க வேண்டியிருக்கும் என்றெல்லாம் வார்னிங் கொடுத்து விட்டார். இது போட்டியாளர்கள் மத்தியில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டது என்றே சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி குழந்தைகளோடு அமர்ந்து பார்க்க முடிவதில்லை என பார்வையாளர் கேட்ட கேள்விக்கு தயவு செய்து டிவியை ஆஃப் செய்து விடுங்கள் என்று கூறியதாக விஜய் சேதுபதி பிறகு யார் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள், யாருக்கு உங்கள் திறமையை காட்டப் போகிறீர்கள் என்று போட்டியாளர்களிடம் சரமாரியாக கேள்வி கேட்டு அவர்களை வார்த்தையால் விளாசிவிட்டார். இதனைத் தொடர்ந்து எலிமினேஷன் கார்டை காட்டிய விஜய் சேதுபதி ஆதிரை வெளியேறுவதாக அறிவித்தார். அப்போது அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து இருக்கும் நேரத்தில் பிக் பாஸ் குரல் ஒலித்து பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. அப்போது பேசிய பிக் பாஸ், உங்களை அப்படியே வெளியே அனுப்ப எனக்கு விருப்பம் இல்ல, உங்களின் உண்மையை காட்டிவிட்டு செல்லுங்கள் என்று கூறி மற்றவர்களை பற்றி பேச சொல்கிறார். அதன் பிறகு பேசிய பிக் பாஸ், சீசன் 9 பொறுத்தவரை நீங்கள் ஒரு நல்ல போட்டியாளர், இவ்வளவு சீக்கிரம் வெளியே போக வேண்டிய ஆளே நீங்க இல்ல, வெளியே போகும்போது தலை நிமிர்ந்து போங்க, வெளியுலக வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட் என்று தெரிவித்தார். மேலும் அவர் நன்றி சொல்லி நடந்து சென்ற பிறகு கூட கடைசி வரை என புரிஞ்சிக்கவே இல்லை என்று ஆதிரை கேலி செய்தார். அதற்கு பதில் அளித்த ஆதிரை, நீங்களுமே என்ன புரிஞ்சிக்கவே இல்லை என்று சிரித்தபடியே கூறினார். கடந்த சீசனில் இது போன்று ஜாக்லினுக்கு நற்பெயரை வழங்கிய பிக் பாஸ் டிராஃபியை வீட்டிற்கு எடுத்து செல்ல சொன்னார். அதே போல தற்போது ஆதிரைக்கு இப்படி ஒரு பெயரை வழங்கியுள்ளார். இதுவரை வெளியேறிய 2 பேருக்கும் கிடைக்காத ஒரு வெகுமதி ஆதிரைக்கு கிடைத்துள்ளது.